ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா வணக்கம். ஏன்னா இன்றைக்கி 19 வெள்ளிக்கிழமை ஆகையால் நீங்கள் 30 விழா கொண்டாடினீங்க. அங்கே வாழை மரத்தில் நீங்கள் மக்களுக்கு போய் பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க. சரி, அந்த மக்கள் ஃபுல்லாக வாழை மரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானுவோ, எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிட்டானுவோ. அப்போ அதாவது நான் சொன்னது உண்மை தானே. இது 30 விழா இல்லை, அதாவது ராஜகலை இருக்குது, சிவகலை இருக்குது. நீ பண்ண விழா என்ன தெரியுமா? எச்சக்கலை, தேவடாக்கலை, கூட்டி கொடுக்கலை. இதுதான் நடந்தது. எங்கே உங்கள் 30 விழாவில் இதான் உண்மை. சும்மா போட்டுட்டு நம்ம 30 விழான்னு மாற தட்டிட்டு போயிட்டு இருக்காதுன்னா மு.க. ஸ்டாலின் ஐயா, இது உண்மை தான். பாரு எப்படி கொண்டாடுறாங்கன்னு. எச்சக்கலை பசங்கள்லாம் கொண்டு போகிறானுவோ, இந்த தேவடா பசங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடானுவோ, இந்த கூட்டி கிடக்க பசங்களாம் அதையும் தூக்கிட்டு போகிறானுவோ. இதுதான் 30 விழா இல்லை, மூதேவி விழா. அது நீ கொண்டாடுறது மூதேவி விழா, புரியுதாட்டியா? ரொம்ப மாத்தாட்டி அலையாதன்னா. அதே சமயம் தம்பி ஐயா முதலமைச்சர் அவர்களை, நீங்கள் போனால் மாநாடு, விஜய் தம்பி வந்தாக்கா என்னடா நீ என்னங்கடா நீ பண்ணுறீங்க? நீங்கள் விஜய் தம்பி 20ஆம் தேதி அந்த மாநாடு அந்த ஊர் மக்களை பார்க்க வர்றாரு. இதுக்கு நீ போலீஸ்காரனுக்கு இது தடை விதித்து போலீஸ்காரனை தடை அவங்கள வராமல் பண்ணக்கூடாது. அவங்க வரணும். இது மக்கள் நாடு. இது உன்னோட நாடு கிடையாது. நீ ராஜா கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நீ ராஜா கிடையாது, புரியுதா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ராஜா எவனும் வர முடியாது. என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீனு 5 வருஷம் கூட வரல. நீனு அந்த அன்னைக்கு 10 லட்சம் கூட அடிச்சுட்ட. இல்லை கேட்க, நீ அடிச்சுட்டு போ, எங்கேயும் போ, எங்கேயும் போய் தொலை. மக்களை ரொம்ப உன் கைக்குள்ளேயே வச்சுன்னு நினைக்காதண்ணா. மக்களோட கைகளை கிடையாது. ரொம்ப ஓரம் பண்ணிகிட்டு இருக்காத. விஜய் தம்பி அவங்க மாநாடு நாளைக்கு நடக்குது ஒரு இடத்துல, சனிக்கிழமை. அங்கே கண்டிப்பாக நடக்கணும். அங்கே உடனே போலீஸ் உனக்கு பற்றியா, உனக்கு வந்தால் நீ வெளியே வந்தாக்க ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் ஆள் வராது. ஒருத்தர் வந்தார், யார்? நம்ம பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்தார் எங்கள் கோயம்புத்தூருக்கு. அங்கே ஃபுல்லாக கூட்டமே கிடையாது. இப்போ வராம்பர் ஒரு தம்பி, அவனுக்கு பின்னால் மட்டும் இல்லை, முன்னாலையும் கூட்டம், எல்லாம் வீடு மொட்டை மாடிலாம் கூட்டம். உனக்கு வருமாவே? நீ காசு கொடுத்தா கூட்டணும். உனக்கு பல கோடி வச்சுருக்க, காசை கொடுத்து கூட்டு வந்துடுவேன். பார்த்தனே, தண்ணிக்கான இல்லை, தண்ணி டப்பாவோட தூக்கிட்டு போகிறாங்க, பிளாஸ்டிக் கேனோட தூக்கிட்டு போகிறாங்க. உன்னோட கேவலப்பட்ட மாநாடு, அதாவது 30 விழா கேவலப்பட்டு போச்சு. எல்லாம் அள்ளிட்டு போகிறானுங்க. இது காசு கொடுத்த கூட்டம். அதே நீ கூட்டின கூட்டம் 30 விழா காசு கொடுத்து கூட்டின கூட்டம். ஜி ஹலோ மு.க. ஸ்டாலின் ஐயா, ஐயா அங்கே வாங்க. நீங்கள் மரியாதையான ஆள் தான், ஆனால் உங்களை பற்றி எனக்கு இதெல்லாம் தெரியதான் செய்யும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த விஜய் தம்பி எங்கே போனாலுமே அவருக்கு கொஞ்சம் வழி விட்டு கொடுங்க. சும்மா ஓவரா எனக்கு மேலே அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு நினைக்காது. நீ ஜெயிக்க மாட்டவே, கண்டிப்பாக வர மாட்டேன். நீ 30 சீட்டு கூட வர முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். 30 சீட்டு கூட வர முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். இப்படிலாம் பண்ணா இது அராஜகம். மக்களை அராஜகம் பண்ணிகிட்டு இருக்க, மக்களை தடுக்கிற. மக்களுக்கு என்ன பிடிக்குது அது மாதிரி செய்யட்டுமே. உனக்கு என்ன பிரச்சனை? நீ இதை சம்பாதிச்சிட்டு ஒதுக்கிற வேண்டியதுண்ணா. அடுத்த 5 வருஷம் சேரில் உட்கார நினைக்கிறியா? வேண்டாம். ஏதாவது சொல்லிட போகிறேன். நான் நீ உயிரோடு இருக்கணும். நான் சாப்பிட்டு அது செட் ஆகாது, வேண்டாம். ஆகையால் மு.க. ஸ்டாலின் ஐயா, நாளைக்கு சனிக்கிழமை விஜய் தம்பி வர்றாரு, ஒரு ஊருக்கு வர்றாரு. அவர் வந்தால் ஒழுங்காக ஒழுங்காக போவார். அதை மட்டும்தான் பார்க்கணும். தவிர நீ எல்லாத்தையும் புஷி ஆனந்துக்கு அரெஸ்ட் பண்ணி அவருக்கு கேஸ் போட்டுக்க. இங்கேப்பா, நீ போலீஸ் மினிஸ்டர் போலீஸ் மினிஸ்டர் என்ன வாடிச்ச? நீ போலீஸ் மினிஸ்டர் எது கேஸ் போடணும் தெரியாது உனக்கு? அப்புறம் எங்கே போலீஸ் மினிஸ்டருங்கிற? லூஸாவே நீனு இல்லை கேட்க. ஆனால் உண்மையும் சொல்கிறேன், அவ்வளோ ஆதங்கம். மக்கள் மேலே இவ்வளோ கொடுமை மக்கள் மேலே இவ்வளோ திணிக்கிறிய, கட்ட திணிக்கிறிய. இதெல்லாம் நீ வாழறதுக்காகவே. நீ வாழ்ந்தாலும் இங்கே பாரு, எத்தனை நாள் உயிரோடு இருந்துட்டு சொல்ல வைப்போம். ஒரு 100 வருஷம் இருந்துருவேன் நீனு. இப்போவே 78 வயசாயிட்டு. 78, 79, 30, 78 வயசு போயிட்டு இதுக்கு மேலே நீ வாழ்ந்துருவே இல்லை கேட்க. உனக்கு தேவையில்லாத விஷயம் பண்ணிகிட்டு இருக்காத. வரட்டும், அதாவது ஆட்சி நடத்தட்டும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க மக்கள் நிறைய நம்புகிறாங்க. இந்த தம்பி வந்தால் நாங்கள் நல்லா இருப்போம், இன்னொருத்தர் வரணும்,
திமுக வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டான்னு. நான் திராவிடமும் வேண்டாம், திராவிட இது திமுக, அதாவது ஏடிஎம்கே, அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம்னு நினச்சி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நீ என்னவே செய்ய முடியும் சொல்லுவாப்போ? சும்மா ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதுண்ணா, உன்னால் ஜெயிக்க முடியாது. நீ என்ன தடுத்தாலும் சரி தான். புயல் மாதிரி காற்று வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி புயல் மாதிரி விஜய் வந்துட்டு தான் இருப்பார். புயல் அடித்தா எப்படி வரும்? கண்ட மாணிக்கு வரும் புயல். சுனாமி வந்தால் கண்ட மணிக்கு சுனாமி. இப்போ சுனாமி மாதிரி வரும் விஜய் கூட்டம். ஓகேவா? நீ தடுக்க தான் சுனாமி மாதிரி வரும். பார்த்துக்கோ. இதுக்கு மேலே இது தடுக்கிறது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியும். மக்களை பார்த்துக்கிட்டு மக்களை இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் வேற்று 5 வருஷத்தை கொள்ளையடிச்சிட்டு மக்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் இவங்களே இவங்க குடும்பமே சாப்பிடணும், இவங்க வகையார சாப்பிடணும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. மக்களாக பார்த்துக்கிட்ட மக்களை. இதான் திராவிட கழகம், திராவிட மாடலு. இதில் மாடல் வேறு. முட்டா பசங்களை மாடல்னு சொல்கிறதுக்கு வெக்கமே இல்லை. ஹிந்தி பேசக்கூடாதுங்கிற இங்கிலீஷ் மட்டும் பேசுவே லூசு பேல. எனக்கு இதுக்கு மேலே பேச விரும்பலை. பாய்.